ஆதாமே, உனக்கென்று உயர்ந்த இடம் இருக்குது. ஆனா அந்த உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உனக்குள் இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை, அவர் சிந்தை என்ன சிந்தை? அவர் தேவனுடைய ரூபமாய், அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் சமமாயிருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணவில்லை. நிறைய நேரம் நமக்கு ஒரு உயர்வு கிடைச்சா கொள்ளையாடின பொருளை மாதிரி உட்கார்ந்துருவோம். கொஞ்சம் ட்ரெஸ் கிடைச்சா அதை போட்டுட்டு நம்ம வர்ற வரத்து, கொஞ்சம் நமக்கு படிப்பு கிடைச்சிருச்சுன்னா, கொஞ்சம் வேலை கிடைச்சிருச்சுன்னா, கொஞ்சம் 4 பேர் நம்மளை புகழ்ந்துட்டாங்கன்னா நம்ம இருக்கிற நிலையே வேற. ஆனா இயேசு என்ன செய்தார்? அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணவில்லை. அது எனக்குரியது என்று சொல்லி எடுக்கவில்லை. என்ன செய்தார்? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமை தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த இடத்துல தேவ ஜனங்கள் வரணும். தன்னைத்தானே வெறுமையாக்குகிற அனுபவம். உங்களை வெறுமையாக்குகிற அனுபவம் இருக்குதா? எந்த இடத்துல நீங்க உயரத்துல இருந்தீங்களோ அதே இடத்துல, தாழ்ந்த இடத்துல முழங்கால நின்று இது எல்லாத்துக்கும் நான் தகுதி இல்லைன்னு வெறுமையாக்குகிற அனுபவம் இருக்கிறதா? பதவி வந்த உடனே, மதிப்பு வந்த உடனே, கொஞ்சம் 4 காசு வந்த உடனே நமக்குள் வருகிற பெருமை, அதுதான் நம்மை தாழ்ந்த இடத்திற்கு தள்ளுகிறது. நிறைய பேரை தேவன் ஆசீர்வதித்து மேல வச்சாரு. ஆனா இவங்களுக்கு வந்த பெருமையினால தள்ளப்பட்டார்கள். அதனால எனக்கு பெருமையே வராது அப்படின்னு நான் சொல்லல. வரும் பெருமைகள் நமக்கு பெருமை சேர்க்கும். ஆனால் பெருமைகள் நம்மிடத்திலிருந்து வெறுமையாக இயேசுவின் சிந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் பெருமை வெறுமையாக, உன் பெருமை வெறுமையாக இயேசுவின் சிந்தை உனக்கு தேவை. ஒரு நாளும் தேவ பிள்ளைக்கு பெருமையே வரக்கூடாது. ஒரு நாளும் தேவ ஜனத்துக்கு அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நினைவு வரவே கூடாது. தேவ பிள்ளை என்னைக்கும் வெறுமையா இருக்கணும். மனசுல பணம் இருக்கக்கூடாது, படிப்பு இருக்கக்கூடாது, பதவி இருக்கக்கூடாது, பாசங்கள் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வெறுமையாக்கணும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.